ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கையில் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக நம்ம ஹேடே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு பொருள் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. நல்ல திக்காக அடர்த்தியாக உங்கள் முடி நல்லா நீளமாகவே வளருங்க. அப்போ எப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க. அதுக்காக வேண்டிட்டு நம்ம மாதுளம்பழம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு மாதுளப்பழத்தோட தோலை தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தெல்லாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு இரும்பு சட்டி தாங்க நான் அடுப்பில் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த சட்டியில் நம்ம நல்லா காய வச்ச இந்த ஒரு மாதுளப்பழத்தோட தோல் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதுளம் பழத்தில் நம்ம முடிக்கு தேவையான நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கிறதுனாலே அது நம்ம முடியை ரூட்டில் இருந்தே நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுதுங்க. இதோடவே நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறேங்க. அதுவும் சேர்த்து நம்ம நல்லபடியாகவே கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு மாதுளப்பழத்தோட தோலை நம்ம முடிக்கு கொடுக்குது அப்படின்றது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்து நல்லா நம்ம சூட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகி முடியோட க்ரோத்து டபுள் மடங்காக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நம்ம சேர்த்து கொடுத்துக்கிற இந்த 3 பொருளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. பாருங்கள், நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கையில் இந்த மாதிரி தொடும்போது இந்த மாதிரி லைட்டாக பொடிஞ்சு வந்தாலே போதுங்க. அது நமக்கு மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ஒன்று ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு மிக்சியோட ஜாரில் போட்டு எவ்வளோ உங்களால் பொடிச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒரு மிக்ஸு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. நல்ல ஃபைனாக பொடியாக நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போதைக்கு எங்கிட்ட மாதுளப்பழத்தோட தோலை கம்மியாக நான் காய வச்சதுனால இந்த அளவுக்கு நான் ஹேர் பேக்கர் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் நமக்கு இந்த ஒரு பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு பவுடரை நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டேயாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டுமே நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ஹேர் ஆயில் இது வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் நமக்கு ஆயில் நல்லா டபுள் பாயில் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒன்று சூட் பண்ணுறதுக்காக வச்சிடலாங்க. இந்த தண்ணி ஒன்று லைட்டாக சூடானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் தலைமுடியில் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் உங்கள் முடிக்கு அளவுக்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இங்கே கோகோனட் ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. அதில் நான் இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு கம்மியாக நீங்கள் எடுத்தால் போதும். நம்ம பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஹேர் ரெமெடி தாங்க சேர்த்து கொடுக்குறேன். நல்லா இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு தண்ணி கொதிக்கவே அந்த ஒரு கோகோனட் ஆயில் நமக்கு சூடாகி வந்துடும். அந்த டைமில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஒரு பவுடர் நமக்கு கோகோனட் ஆயிலில் நல்லபடியாகவே மிக்ஸ் ஆகிருங்க. நல்லா அந்த ஆயில் கோகோனட் ஆயில் நல்லா சூடாகணும். பாருங்கள், அந்த தண்ணி கொதிச்சு வருது. இந்த டைமில் நமக்கு அந்த கோகோனட் ஆயிலும் லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்போவே நமக்கு அந்த ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு பவுடர் நல்லபடியாக மிக்ஸ் ஆயிரும். அந்த ஆயிலோட கலர் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருங்க. நல்லபடியாக அது டபுள் பாயில் ஆயிரும். இந்த ஒரு ஆயில் நம்மளோட ரூட்டில் எல்லாம் நல்லா ஸ்கேல்பில் எல்லாம் நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் டைமுக்கு இந்த ஆயில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணுங்க. முடியே வளராது அப்படின்னு நினைக்கிற தலையில் கூட நல்லபடியாக அந்த பேபி ஹேர் எல்லாம் க்ரோ ஆகிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியுங்க. நீங்களும் மாதத்தில் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுங்க. சீக்கிரமாக நரை வர அந்த ஒரு இளநரை அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. இன்றைய காலத்தில் சின்ன குழந்தைங்கலேருந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மெயினான பிரச்சனை தாங்க இளநரை. நிறைய முடி தலையில் நரைச்சி போகிறது அப்படின்றது டென்ஷன், பொல்யூஷன், அது மட்டுமே இல்லாமல் நிறைய காரணங்களால இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரொட்டீனில் இந்த ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இளநரை அப்படின்ற பிரச்சனையே, அந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனையே இருக்காதுங்க. அவ்வளோதான், நம்மளோடது ஹேர் ஆயில் இங்கே ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்ல ரூட்ல எல்லாம் அந்த ஒரு ஆயில் நல்லபடியாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா முடியும் நல்ல திக்காக அடர்த்தியாக லாங்காக வளரத்துக்கு ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பொமோகிரனேட், அதாவது மாதுளப்பழத்தோட தோலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அது மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனாலேயே உங்கள் தலையில் டேண்ட்ரஃப், பேன் தொல்லை எதுவுமே இல்லாமல் முடி நல்லா ஷைனாக திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, நீளமாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்ப்லெல்லாம் நல்லபடியாக
நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா 1 ஹவர் டைமுக்கு அப்படியே நம்ம விட்டதுக்கு அப்புறமேட்டு தலைமுடி வாஷ் பண்ணி எடுத்தால் போதுங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கங்க. நல்ல ரிசல்ட்டே கிடைக்கிதுங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சா ஒரு அருமையான ரெமெடி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் குழந்தைக்கு கூட இந்த ஒரு ஹேர் ஆயில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஒயிட் ஹேர் என் பிள்ளைக்கு தெரிய ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இந்த ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. முடி நல்லா நீளமாகவும் நல்ல திக்காகவும் ஷைனாகவும் என் பிள்ளைக்கு வளருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு சின்ன வயசுலேயே நிறைய முடி நரைச்சி போயிடுச்சுங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் வயதானதுனால முடி நரைச்சி போனவங்களா இருந்தாலும் முடி நமக்கு வீட்டிலையே கெமிக்கல் ஒன்றுமே இல்லாமல் நேச்சுரலாக இந்த மாதிரி நம்ம நல்ல நேச்சுரல் பிளாக்காக ஹேரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாங்க. அதுக்காக நமக்கு மெயினாக தேவை இந்த மாதிரி அயன் பேன் தாங்க. நல்லா துரும்பெடுத்த அயன் பேன் தான் நமக்கு ஹேர்டேக்கு தேவை. ஏன்னா அந்த துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு தான் நம்ம ஹேர்டை நல்லா செட் பண்ணி நம்ம கிரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லபடியாக நம்ம முடியும் கருக்குங்க. அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ரெமெடி தான், அந்த ஒரு மிக்ஸு தான் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். நீங்கள் ஹேர் டே பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு பேனில் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே தான் நமக்கு நல்லபடியாக ரிசல்ட்டும் கிடைக்குங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகுங்க அது. அதுக்கப்புறமேட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் தாங்க நான் எடுத்திருக்கேன். நமக்கு அது நாட்டு மருத்துவ கடைகள்லாம் நமக்கு கிடைக்கும். அது இந்த மாதிரி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு அது கூட சேர்த்து கொடுத்து நமக்கு நல்லபடியாக இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த 2 பவுடரும் நம்ம லைட்டாக ஒன்று சூட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹேர் டே ரெடி பண்ணுறோங்க. லைட்டாக ஒன்று சூடாகி வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏன்னா பேனும் சூடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது அது உங்கள் மேலே படாமல் கேர்ஃபுல்லாக ஹேர் டே ரெடி பண்ணுங்கள். இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஹேர் டே நல்லபடியாக இங்கே ரெடி ஆகுதுங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த திக்னஸ் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி நம்ம ஹேர் டை கரெக்டாக நம்ம முடியல நம்ம அந்த ஒரு கிரே ஹேரில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லபடியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்து கொடுக்குற ஹென்னா பவுடரும் அது மாதிரியே மாதுளப்பழத்தோட தோலெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ண அந்த பவுடரும் கொஞ்சம் முடிச்சு இந்த இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ஹேர் டை கரெக்ட் திக்னஸாக இருக்கும், கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ஓவர் நைட் ஒன்று வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஹேர் டை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளோட ஹேர் டை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல கருப்பாக இருக்குது. நல்லா கருப்பாகவே ஆயிடுச்சு நம்மளோட ஹேர் டை. இது உங்களோட கிரே ஹேரில் நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு அரை ஹவர் மட்டுமே நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சா போதுங்க. நல்லபடியாக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 1க்கு 2 டைம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு கிராஜுவலாக உங்கள் முடியல அந்த கிரே ஹேர் வந்துட்டு பிளாக் ஆக ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் இருந்த கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி இன்ஸ்டண்ட்டாக முடி கருக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு கிராஜுவலாக முடி ரூட்டில் இருந்தே அதுக்கப்புறமேட்டு கருப்பாகவே வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இளநரையெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. முடியும் நல்லா திக்காக லாங்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.